ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2026 வருஷம் 6ஆம் தேதிக்காரங்களுக்கு 6இல் பிறந்தவர்கள், 15ஆம் தேதி பிறந்தவர்கள், 24ஆம் தேதி பிறந்தவர்கள் இவங்கெல்லாம் அந்த கணக்கில் வருவாங்க. அப்போ இந்த 6ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 வருடம் ரொம்ப நல்லாவே இருக்கும், ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்கும். ஆனால் இந்த வருடம் முழுக்க சந்தோஷங்கள் நிறைஞ்சிருந்தாலும் அந்த சந்தோஷத்துல ரொம்ப ஒட்டி இல்லாம ஒரு தனிச்ச ஒரு நபரா தெரிவிங்க. ஏன்னா அந்த சந்தோஷத்துல ஒட்டாம வாழ்வீங்க. அது எப்படின்னா, தாமரை இலை மேல நீர் போலன்னு சொல்லுவாங்க இல்லையா? தண்ணி இருக்கும், ஆனா தண்ணி அந்த தாமரை இலையோட ஒட்டாது. அது மாதிரி எவ்வளவு சந்தோஷம் உங்களை சுத்தி இருந்தாலும் அந்த சந்தோஷத்துல ஒட்டாம நிற்பீங்க. அது பலருக்கு ஆச்சரியமா இருக்கும். அது மாதிரி எப்படி இருக்க முடியுது உங்களாலன்ற ஒரு ஆச்சரியத்தை இந்த வருஷம் அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்க. அதே நேரம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உண்மையும் உழைப்பும் உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும். அதுவும் எல்லாருக்கும் ஆச்சரியத்துக்கு. ஆனா வாழ்க்கைய நீங்க ரொம்ப வெறித்தனமா அனுபவிக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி இருக்க மாட்டீங்க. ஓகே, ஒரு கார் வாங்கிட்டோமா, ஓகே ஓகே, ஒரு வீடு வாங்கிட்டோமா, ஓகே அப்படின்னு ஒரு 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 மேம்போக்கான ஒரு சந்தோஷ நிலையை தான் நீங்க எடுத்துப்பீங்களே தவிர, ரொம்ப ஒட்டி நான் இப்படியாக்கும் அப்படியாக்கும்னு ஆணவமா இருக்கிறது அதெல்லாம் இருக்காது. அது பலருக்கு ஆச்சரியத்தை அந்த மாதிரி ஒரு வருஷமா தான் இந்த வருடம் அமையும். இந்த 2026 வருஷம் உத்தியோகத்துக்கு எந்த குறையும் இருக்காது. நீங்க வேலைகளை சிறப்பா செய்வீங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய தொழிலும் நல்லாவே அமையும். பெரும்பாலும் அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள், அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல வேலை செய்யறது, அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள்ல தொழில் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்குற ஒரு வருஷமா இருக்கும். எந்த தொழிலா இருந்தாலுமே தடைகள் இல்லாம இருக்கும். அப்ப அந்த தடைகள் இல்லாம நீங்க உங்களுக்கு வருமானமும் பண வருமானமும் திருப்திகரமா இருக்கும். தேவைக்கு வந்தா போதும் அப்படின்ற மனநிலையில நீங்க இருப்பீங்க. அதனால உங்களுடைய தேவைக்கு அது வரும், எந்த துன்பமும் இருக்காது. உத்தியோகம் தொழிலும் இந்த வருடம் சிறப்பாகவே இருக்கும். குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனாலும் இந்த குடும்பத்துல பேச்சு குறையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசிக்கிறது குறையிற மாதிரி ஒரு குறை இருக்கும். செல்போன் பார்க்கறத குறைக்கிறது நல்லது. செல்போன் பார்க்கறத குறைக்கும் போது என்ன நடக்கும்னா, மற்ற உறுப்பினர்கள்கிட்ட குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட மனம் விட்டு பேசுற சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய உறவுல இடைவெளி விடாமல் இருக்கணும். அதுதான் இந்த வருஷத்துடைய டார்கெட்டாவே உங்களுக்கு. அதனால குடும்பத்துல ஒரு இணக்கம் வேணும். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா தனித்தனி தீவா ஒருத்தர் இருக்கிறத தவிர்க்கணும். ஆரோக்கியம்னு வந்துட்டா உடல் சூடு, மலச்சிக்கல், சிறுநீர் கடுப்பு இதெல்லாம் ஆரோக்கியத்துல குறைபாடா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல உள்ள முதியவர்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நீங்க பாத்துக்கணும். இளையவர்களை ஆரோக்கியத்துல எந்த கவலையும் இல்லை. மாணவ மாணவியர்களுக்கு முதல்ல நீங்க ஏனோ தானோன்னு படிக்கிறத நிப்பாட்டு. ஆழ்ந்து படிக்கிறது மட்டும்தான் ஞாபக சக்தியை உண்டு பண்ணும், நல்ல திறனையும் அது உண்டு பண்ணும். அதனால ஆழ்ந்து படிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். நுனிப்புள் மேயக்கூடாது. இது இருந்தாலே போதும், நீங்க படிப்புல ஈஸியா வெற்றி அடைவீங்க. இந்த 2026 வருஷம் வெளிநாடு போய் படிக்கணும்னு ட்ரை பண்ற மாணவர்களுக்கு ரொம்ப விசேஷமானதா அமையும். 6ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு 2026 வருடம் நீங்க வெற்றி காணணும்னா தாயாருடைய ஆசீர்வாதம் முக்கியம். அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட நீங்க எந்த செயலை துவங்கினாலும் அது வெற்றி அடையும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு வெற்றி நிச்சயமா உண்டு. தலைமை பதவிகள்லாம் இந்த ஆண்டு உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. 15ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமான வருடமா இந்த வருடம் இருக்கும். எல்லாவித ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளும் வாய்ப்புகள் அமையும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் அமையும். 24ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு நீங்க யோசிக்கும் அனைத்து விஷயங்களும் செயல்பாட்டிற்கு வெற்றியும் ஆகும். அதனால உங்களுடைய சிந்தனை மதிக்கப்படுற வருஷமா இது இருக்கும். 2026 வருடம் உங்களுக்கே அதிர்ஷ்டமா தோணும். இந்த 2026 முழுக்க நன்மைகள் அடைய அம்பாள் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் ரொம்ப உதவி பண்ணும். ஏற்றத்துக்குரிய மாதங்கள் ஜனவரி, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, அக்டோபர், நவம்பர். எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய மாதங்கள் மார்ச், ஆகஸ்ட், டிசம்பர்.